ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம். முற்றும் சிவம். முடிவும் சிவம். அன்பே சிவம். அரசியல் வழிமுறை மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எங்கள் போன்ற சித்தவர்களுக்கு தெரியாமல் எந்த ரகசியமும் இருக்காது. நீங்கள் இறைவன் வகுத்த வகுப்பில் ஜாதி அடிப்படை வழியிலே இன்றும் அக்காலத்தில் இக்காலத்து வரையும் அந்த அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டு வருகிறீர்கள். மக்களை வழிநடப்பில் சரி, இறைவன் வகுப்பில் நான் குற்றம் கூறவில்லை. ஆனால் அந்த வகுப்பில் வழிமுறையில் பார்த்தால் இன்று ஒரே ஜாதி ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு 3 பேர் 4 பேருக்கு அரசு துறை வேலை எவ்வாறு தருகிறீர்கள்? இது இறைவன் வகுத்தானா இல்லை நீங்களாக வகுத்து கொண்டீர்களா? இதன் வழிமுறை என்ன? லஞ்சம் வாங்கி கொண்டு அவ்வாறு செயல்பட இறைவன் உங்களுக்கு உணர்வு தந்தானா? எவ்வாறு செயல்படுகிறீர்கள்? எதற்காக மக்களை படியுங்கள் என்று சொல்கிறீர்கள்? எதற்காக இவ்வாறு செயல்பட்டு வருகிறீர்கள்? இதற்கு பொருள் என்ன? மக்கள் முன் எடுத்து உரைக்க வேண்டும். இல்லை என்றால் உங்கள் விரைவிலே உங்களுடைய வெளிச்சம் வெளிவந்துவிடும். இது உறுதி. என்ன செய்ய போகிறீர்கள் என்று காண்பீர்கள். மக்களை ஏமாற்றலாம், எங்களை போன்ற சித்தர்களை ஏமாற்ற முடியாது. காரணம், இதுவரை இறைவன் அனுமதிக்காக காத்திருந்தோம். இன்று இறைவனை அனுமதி பெற்றுவிட்டோம். இனி உங்களால் எதுவும் செய்ய முடியாது. எங்களால் எது வேண்டுமானால் செய்ய முடியும். ஆகினால் எது வேண்டும் என்று உறுதிமொழி எடுங்கள். இன்று பசுமை காடுகளை அழித்து வருகிறீர்கள். அழித்து உணவுப் பொருள்கள் உற்பத்தியாவது செய்து மக்களை வழிநடத்தி வருகிறீர்கள். இங்கு உற்பத்தியாகும் இடமெல்லாம் பிளாட் ஆகி கொண்டு மக்கள் குடியேற செய்கிறீர்கள். நீங்கள் வாழ்வதற்கும் மக்களை வழிநடத்துவதற்கும் வழிகளை செய்து கொண்டால் எதிர்கால நிலை என்ன? இன்று 10 வயது பெண் பிள்ளைகள் பருவமடைகிறார்கள். 2040க்கு 2050க்கெல்லாம் 7 வயது பெண் பிள்ளைகள் பருவமடையும். அன்று நீங்கள் என்ன செய்வீர்கள்? 2040ற்கு என்ன நடக்கும் என்று தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. ஆமாம், எமக்கு புரியும். இன்று சிதம்பரத்தில் உள்ள ஒரு லிங்கத்துக்கும் ஒரு பெயர் உண்டு. ஆனால் சிதம்பரத்திலும் கருவறை உண்டு, சிவலிங்கம் உண்டு. அந்த சிவலிங்கத்தை ஏன் மூடப்பட்டது? எதற்காக மூடப்பட்டது? காரணம் என்ன? ஏன் அரசு அமைதியாக உள்ளது? இதற்கு பொருள் என்ன? 20ஆம் நூற்றாண்டில் இதே ஜாதி அடிப்படையில் மூடப்பட்டது கருவறை. இன்று பித்தளை சாமானம், வெங்கல கிண்ணம், இது போன்ற சில ஒரு பொருளில் நடராஜா சிலை வைத்து அது கருவறையாக வைத்து வழிபட்டு வருகிறீர்கள். அந்த சிதம்பரத்தில் உள்ள லிங்கத்துக்கு பெயர் என்ன தெரியுமா? மோட்சலிங்கம். இந்த மோட்சலிங்கம் மூடப்பட்டதனால் மக்கள் மனித பிரிவில் மீண்டும் பிறவி எடுத்து வருகிறார்கள். இதனால் இந்த பூமியில் நிலை வேகமாக நிறைந்து வருகிறது. அந்த கருவறையை உங்களால் சரி செய்ய முடியுமா? தமிழ்நாட்டில் பெருமையாக பேத்திக் கொள்கிறான் ஒருவன், தமிழன் என்று. அந்த தமிழன் இதை செய்ய முடியுமா என்று கூறுங்கள். எங்களால் முடியும். அதற்கு உங்கள் ஒத்துழைப்பு வேண்டும். காரணம், உங்கள் ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். ஆனால் மக்களை கட்டுப்படுத்த வேண்டும். மக்களுடைய ஆத்மாவை நீங்கள் தூண்டி விடுகிறீர்கள் கட்சி என்ற பெயரில். அது போன்ற ஆத்மாக்களை நீங்கள் அடக்கி ஆளுங்கள். நாங்கள் அதுக்கேற்ற வழிமுறைகள் செய்கிறோம். இந்த உலக நன்மை பெறும். இதற்கேற்ற வழி நீங்கள் செய்யுங்கள். முதலில் அவ்வாறு செய்யுங்கள். இந்த புதுசாக அமெரிக்கா செல்வது, அங்கங்கு செல்வது, அங்குள்ள நிலைமைகளை கொண்டு வந்து இங்கு தமிழ்நாட்டிலும் இங்குள்ள சில நாட்களிலும் செய்து மக்களை வாழ வைப்பது, இந்த புதுமையெல்லாம் அடியோடு ரத்து செய்யுங்கள். காரணம், பூமியில் இடைவெளி இல்லை. அனைவருக்கும் வேலை தர வழி உண்டு. எவ்வாறு வழி உண்டு? இன்னைக்கு செல்போன் வழியில் தான் உலகம் இயக்கமாகிறது. அந்த வழியிலே செல்போன் மூலமாக எத்தனை பேர் பெண் பிள்ளைகளை ரேஸ் பண்ணுகிறார்கள் என்பது நன்கு அறிந்தவர்கள் அரசு துறை. அறிந்தும் அறியாமலும் அமைதியாக இருப்பது காரணம் உயிர் பயம். இந்த உயிர் பயம் உள்ளவர்கள் அரசு துறைக்கு வரக்கூடாது. வந்தாலும் அனைவருக்கும் குடும்பம் உண்டு, உயிர் பயம் உண்டு. நான் குற்றம் கூறவில்லை. ஆகையினால் அவ்வழியிலே செல்லுங்கள். செல்போனை வாரம் ஒரு முறை அனைவரும் செல்போனையும்
சோதனை செய்யுங்கள். இவர்கள் செல்போனில் என்னென்ன பதிவு ஆகிறது என்பது. அவ்வாறு செய்து மக்களுக்கு வேலை கொடுத்து அந்த பணத்தை நீங்கள் செயல் செய்யுங்கள். வருமானத்தை பெருக்கி போகாதீர்கள். வருமானத்தை குறையுங்கள். வருமானம் குறைந்தால்தான் வையகம் வாழும். இல்லை என்றால் வையகம் நிலை இன்னும் மோசமாக வரும்போது இறைவன் திருவிளையாடல் உங்களை போன்ற துரோகிகளை அழிக்கவும் இறைவன் தயங்க மாட்டான். இது உறுதி. ஓம் சிவம், அன்பே சிவம்.